ஹாய். எஸ்ஐஆர் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கொடுத்த டேட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு லாஸ்ட் டேட் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் சைடு வந்தோம்னா எஸ்ஐஆர் ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த ஃபைல் எனுமரேஷன் ஃபார்மில் போயிட்டு நம்ம இது செக் பண்ணலாம். நம்ம ஃபைலிங் ஆயிடுச்சா ஆகலையான்றதை ஒரு நாள் செக் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதையுமே தூக்கிட்டாங்க. ஸ்க்ரீன் காட்டுறேன் பார்த்துட்டு. ஓகே, இவ்வளோ நாள் இந்த ஃபைல் எனுமரேஷன் ஃபார்மில் இந்த செலக்ட் ஸ்டேட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது நமக்கு கையில் வந்து தமிழ்நாடுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த ஆப்ஷன் இப்போ சுத்தமாக இல்லை. ஓகேவா? அதே மாதிரி ஒரு 10 நாளாக வந்து சுத்தமாக ஃபார்ம் 6 ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. நேற்றுலேருந்து அகைன் அது ஓப்பன் ஆயிருக்கு. அங்கே ஆஃப்லைன் வாங்குறதுனால என்னமோ அது ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஈவன் இந்த ஃபார்ம் 6ங்கிறது நாட் ஒன்லி தமிழ்நாடு, எல்லா ஸ்டேட்லேயுமே அது பண்ணலாம். பட் டோட்டலாக வந்து ஒரு 3 நாளாக லாக்கில் இருந்துச்சு. நேற்றுலேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபார்ம் 6 ஏற்றும் போது மறக்காமல் பேரண்ட்ஸோட எஸ்ஐஆர் டீட்டெயில், நியூ ஓட்டர்ஸாக இருந்தால் பேரண்ட்ஸோட எஸ்ஐஆர் டீட்டெயில் வேணும். நியூ ஓட்டர்ஸ் இல்லை, எக்ஸிஸ்டிங் 2005 நான் ஓட்டு போட்டிருக்கேன், இப்போ எனக்கு தவறுதலாக ஓட்டு மிஸ் ஆகிருக்குன்றவங்களும் அந்த 2005 ஓட்டு போட்ட டீட்டெயிலை வச்சே நீங்கள் ஏற்றி விட்டுருங்க. மிஸ் பண்ணிட வேணும். அதை மிஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்ம் 6 கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃபார்ம் 6 ஏற்கனவே ஃபார்ம் 6 இப்போ எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ இந்த லிங்க்ல ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் வேற ஒன்றும் இல்லை, இதோட டிராஃப்ட் காப்பி, ஓட்டர் லிஸ்டோட டிராஃப்ட் காப்பி 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது. அதை எப்படி செக் பண்ணணும், யாருக்கு வந்திருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி அதை எங்கே டவுன்லோட் பண்ணணுன்ற ஸ்க்ரீனையும் அடுத்த ஸ்க்ரீனில் நம்ம கண்டிப்பாக காமிச்சோம். தேங்க்யூ. 19 அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள்.